வணக்கம். வணக்கம் வணக்கம். ஐயா உங்கள அறிமுகப்படுத்துங்க. உங்க பேரு? நான் நெடுஞ்செழியன்ங்க. சந்தப்பட்டிங்க எங்க ஊரு. சரிங்க. ஐயா இப்ப நீங்க விவசாயம் பண்றீங்க. விவசாயம் தான் இப்ப எவ்வளோ ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க விவசாய நிலம்? 8 ஏக்கர் இருக்குங்க. 8 ஏக்கர் இருக்குது. சரி ஐயா இப்ப இந்த 8 ஏக்கர்ல நீங்க பெருநெல்லி சாகுபடி பண்ணிட்டு வரீங்களா? ஆமா, ஆமாங்க. இப்போ வந்து கடந்த எத்தன வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு வருஷமா பண்றீங்க? ஒரு 2 ஏக்கர் ஒரு 10, 12 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணேங்க. சரிங்க. மீதி ஒரு 4 ஏக்கர் இப்ப 3 வருஷம் தான் ஆகுதுங்க அது. சரி. இப்ப இது ஈல்டு 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷத்துல வந்துருதுங்க. காய் வந்துருது. காய்ப்பு நல்லா வந்துருது. சரிங்க. ஐயா இப்ப எவ்வளவு ஏக்கர் போட்டிருக்கிறீங்க இந்த பெருநெல்லி? போட்டிருக்கிறது 6 ஏக்கர் வரும். 6 ஏக்கர் போட்டிருக்கீங்க. என்ன ரகங்க ஐயா போட்டிருக்கீங்க? அதிகமா NH7 தான் போட்டிருக்கேன். NH7 போட்டிருக்கீங்க. சரிங்க. இப்போ கிருஷ்ணா போட்டிருக்கும். கொஞ்சமா இருக்கு. கிருஷ்ணா அது கம்மியா இருக்கு. ஒரு 100 செடி தான் இருக்கும். ஆனா கிருஷ்ணா இப்போதைக்கு பரவாயில்லன்ற மாதிரி தெரியுது. கிருஷ்ணா அது எப்படின்னா வருஷமெல்லாம் காய் வருது. சரிங்க. நமக்கு அன்சீசன்ல காய் வரும்போது விலை விக்குது. இப்ப இந்த NH7 ஒரே சீசன் தான் வரும். ஒரு சீசன் வரும்போது இந்த சீசன்ல காய் வரும்போது விலை குறைஞ்சிருது. சரிங்க. மார்க்கெட்டிங் பிரச்சனை இருக்கு. ரெண்டுலயுமே இருக்குங்களா? எந்த ரகத்தை? அது முன்னாடி வரும்போது ரேட் விக்குது. ஓரளவுக்கு இருக்கு. கிருஷ்ணா உங்களுக்கு நல்ல ரகம்ன்றீங்க. லாபம் தான் அது. ஆனா செடி இதுல வர மகசூல் அதுல எடுக்க முடியாது. இது செடி பெருசா வருது. அது இல்லாம நிறைய காய் வருது. மகசூல் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. NH7. ஆமா. அது அது இல்லாம அது இயற்கையாவே ஒரு சீசன் பாத்தீங்கன்னா மாறி மாறி வருது. அந்த முன்னாடி வரும்போது நல்ல ரேட் போகுது. அப்போ பரவாயில்லன்ற மாதிரி இருக்கு. ரொம்ப இதாகும் போது போன வருஷம்லாம் சரியில்லை. அது மாதிரி ஒரு வருஷம் நல்லா இருக்கு. ஒரு வருஷம் ஒரு சிறப்பா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. NH7ல ஒரே டைம்ல வருது காய்ப்பு, அப்படிதான் சொல்றீங்க? ஆமா. ஒரு போகம் தான் வரும். ஒரே ஒரு போகம் வரும். கிருஷ்ணா 2 போகம் வருது. அது முன்னாடி வந்துருது. அதனால அது இப்ப காய் எந்த இதுல எது நல்லா குவாலிட்டி இது NH7 தான் குவாலிட்டி நல்லா இருக்கு. குவாலிட்டி நல்லா இருக்குது. NH7 நல்லா இருக்கு கிருஷ்ணாவை விட. சரிங்க. இப்ப வறட்சிக்கு இது பரவாயில்ல அப்படின்றதுனால இந்த பயிர் பண்றோம். வேற ஒண்ணு தண்ணி இல்லைன்னா இப்ப கிணத்துல தண்ணி இருக்கிறது இல்ல. ஒரு சீசன் தான் வருது. இதுக்கு தண்ணி குறைவான தண்ணி தேவைப்படுறதுனால இதை நெல்லி பண்ணிட்டு இருக்கிறோம். நெல்லி சாகுபடியை தேர்வு பண்ணிருக்கீங்க. வறட்சியில வேற ஒண்ணு மரம் காஞ்சி போயிடுச்சுன்ற மாதிரி இல்லாம தாங்கிக்குது. அதனால வறட்சி தாங்கறதுனால இதை பண்றோம். ஐயா இந்த மரம் பாத்தீங்கன்னா நீங்க NH7. ஆமா ஆமா. இது நடவு பண்ணி இப்ப 12 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இதுல காய்ப்பு இப்ப காய்ப்பு நல்லா இருக்கு. இப்ப ஆரம்ப ஸ்டேஜ் நாளான நல்லா இன்னும் நல்லா இருக்கும். ஐயா இப்ப எங்களுக்கு இந்த ஆரம்பத்துல இருந்து நடவு முறையில இருந்து நீங்க என்னென்ன முறைகளை என்னென்ன தொழில்நுட்பங்களை நீங்க பயன்படுத்துறீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நடவு அந்த குழி எடுக்கிற முறைகள் அது எப்படி? குழி ஒரு 15 அடிக்கு ஒரு செடி வைக்கிறோங்க. இடைவெளி எவ்வளவுங்க? இடைவெளி 15 அடிக்கு ஒரு செடி. சரி. JCB விட்டு நல்ல குழி நல்லா ஆழமா பண்ணிடுறோங்க. எவ்வளவு ஆழங்கயா? சைஸ் குழி சைஸ்? குழி 4க்கு 4 அந்த மாதிரி வருங்க. JCB வெட்டும் போது நமக்கு தேவையான அளவுக்கு வெட்டிக்கலாம். 4க்கு 4. ஆமா. வெட்டி கீழே மண்ணு தள்ளி விட்டு மேலதான் வைக்க செடி ஓரளவுக்கு பாதி மண்ணு தள்ளி விட்டு வச்சிடறோம். அப்படி லூஸ் பண்ணி விட்டு வச்சிடறோம். ஐயா இப்போ நடவுக்கு குழி 4க்கு 4 சைஸ் எடுத்துட்டீங்க. இப்போ நடவு செய்யும் போது ஏதாவது உரம் மருந்து ஏதாவது போடுறீங்களா? முன்னாடி மருந்து இந்த பூச்சி பிடிக்காத மரத்து கரையா மருந்து போடுவாங்க. சரிங்க சரிங்க. நம்ம எருவு கொட்டி வச்சுக்கலாம். அல்லது உரம் போடணும்னா செடி வச்சு பின்னாடி கொஞ்சமா லேசான உரத்தை போடலாம். இதுக்கு அதிகமா உரம் ஆரம்பத்துல போட வேண்டியதில்லை. நீங்க செடி நல்லா வந்த பிறகுதான் உரம் போடுறீங்க? ஆமா. சரிங்க. வேர் பிடிச்ச பின்னாடிதான் உரம் போடுறோம். சரிங்க. இப்ப இளம் செடி ஒரு வருஷத்து செடிக்கலாம் நீங்க எவ்வளவு உரம் போடுவீங்க? இளம் செடிக்கெல்லாம் கம்மியா போட்டா போதும். 100 கிராம் 150 கிராம். என்ன உரம் போடுங்க? DAP, யூரியா, பொட்டாஸ் இந்த மாதிரி போடலாம். 3 கலந்து போடுவீங்களா? சூப்பர் போடலாம். ஒரு மரத்துக்கு எவ்வளவு போடுங்க? சின்ன செடியெல்லாம் ஒரு 100 கிராம் போட்டாவே போதும். சும்மா லேசா போட்டு அது மட்டும் தான் போடுவீங்க? வருஷத்துக்கு ஒரு டைம் தான் போடுவீங்களா? வருஷத்துக்கு ஒரு டைம் போடுவேன். நான் போட்டது அப்படிதான் போடுவேன். சரிங்க. எருவு போடுவோம். எருவு போடுங்க. எருவு எவ்வளவு போடுங்க வருஷத்துக்கு? எருவுக்கு ஒரு அன்ன கூட அளவுக்கு வாரி போடுவோம். சுத்தின் போட்டு அது எப்படி வருஷத்துக்கு ஒரே டைம்ல 2 டைம் போடணும். 2 டைம் போடணும். ஐயா அப்ப மேக்சிமம் நீங்க இயற்கை உரம் தான் பயன்படுத்துறீங்க? ஆமா ஆமாங்க. உரம் அதிகமா யூஸ் பண்றது இல்ல. சரிங்க. உரம் இயற்கை உரம் தான் போடுறீங்க? ஆமா. இப்போ ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்குறீங்களா? ரசாயன உரங்கள்? ரசாயன உரம் அதிகமா கொடுக்க மாட்டாங்க. இந்த நுண்ணூட்ட சத்து இந்த மண்புழு உரம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா போடலாம். அது போட்டா நல்லா இருக்கு. சின்ன செடியில அதுதான் பெஸ்ட். எவ்வளவு போடுவீங்க மண்புழு உரம் போட்டா? அதான் ஒரு 200 கிராம் 300 அந்த ஒரு 1/2 கிலோ அந்த மாதிரி போட்டா சரியா போயிருங்க. செடியை பொறுத்து, வளர்ச்சி பொறுத்து. ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா நோய் மேலாண்மை. இது இந்த பெருநெல்லியில என்னென்ன நோய்கள் வருது, அது எப்படி நீங்க மேலாண்மை பண்றீங்கன்றத கொஞ்சம் சொல்லுங்க.
நோய் நோய் வந்து அதிகமா இந்த வெள்ளைப்பூச்சி தான் அதிகமா வருது. சரிங்க. அப்புறமா பிஞ்சு வச்ச உடனே ஒரு மருந்து அடிக்கணும். பூ அந்த தலை கொட்டின உடனே மருந்து அடிக்கணும். மருந்து அடிச்சா மட்டும்தான் வருது. மோனோகோட்டாபாஸ் அந்த மாதிரி மருந்துங்களை எதனா ஒன்று யூஸ் பண்ணுவோம். சரிங்க. அப்புறமா வந்து இப்போ இந்த மருந்து அடிக்கலாம், அது நல்லா இருக்கு கேட்கலாம். மருந்து வந்து ஒரு 200 லிட்டரு பேரல்ல எடுக்கும்போது அதுக்கு 1 லிட்டரு மோனோகோட்டாபாஸும் நுண்ணூட்ட சத்து வந்து 1 லிட்டருக்கு அந்த மாதிரி கொடுப்பாங்க. இல்ல கலந்து அடிப்பீங்களா, தனித்தனி இல்ல அடிப்பீங்களா? நான் கலந்து தான் அடிச்சிட்டு இருக்கேன், தனியா அடிக்கிறது இல்ல. நுண்ணூட்ட சத்து கலந்து கலந்து தான் அடிச்சிட்டு இருக்கேன். அது நுண்ணூட்ட சத்து எவ்வளவு போடுறீங்க ஒரு லிட்டருக்கு? ஒரு அதான் இந்த 200 லிட்டருக்கு ஒரு லிட்டர் போடுவோம்னு வச்சுங்களேன். அப்படிங்களா? லிக்விடா தான் நீங்க பயன்படுத்துறீங்க? நாம லிக்விட் தான் பயன்படுத்திக்கிறோம். நான் பெருசா அதிகமா பயன்படுத்துறது மருந்து மெடிசனே முடிஞ்ச அளவு குறைச்சி தான் பண்றாங்க. கெமிக்கலுக்கு அதிகமா வந்து இது வந்து இன்னும் சைஸ் வரலைங்க. இன்னும் வரல, இது பிஞ்சு இருக்கு. இன்னும் ஒரு 20 நாள் காய்ப்பு நல்லா இருக்கு. அதான் காய் பெருசான பின்னாடியும் இந்த மாதிரி புள்ளி விடுங்க, நோயும் வருது. அது இல்லாம புள்ளியாவும் வரும். அப்ப அந்த சமயத்துல நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறனால வரனால அதுக்கு ஒரு மருந்து கொடுத்து அந்த மருந்து தெளிச்சாங்கன்னா ஓரளவு கட்டுப்படும். என்ன மருந்து தெளிக்கிறீங்க? இதுக்கு வந்து நுண்ணூட்ட சத்து, இந்த ஸ்பைட்டோசோம் அந்த மாதிரி மருந்துகள் அடிக்குவோம். அது இல்லாம இப்ப இந்த வெள்ளைப்பூச்சி விழுந்துச்சுன்னா அதுக்கு வந்து அந்த காயிலே வந்து ஒட்டிக்கும். பிசு பிசுன்னு சாம்பல் மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஆகுறதுனால காய் மகசூல் பாதிச்சிடும். அப்போ அதுக்கும் ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணி தான் ஆகணும். காயிலே மருந்து அடிச்சு ஆகணும். பூவுல காயில எல்லாமே மருந்து அடிச்சுதான் ஆகணும். மருந்து நிறைய தேவைப்படுதுங்க. அடிச்சு அது கிளைமேட்டை பொறுத்து, இயற்கையா எப்படி வருதோ அதை பொறுத்து நல்லா வந்துருது. ஐயா, இப்ப வந்து நோய் மேலாண்மை சொல்லிட்டீங்க, இந்த உர மேலாண்மை சொல்லிட்டீங்க. இப்போ நீர் எப்படி தண்ணி அது கொடுக்குறீங்க? ஒரு நாளைக்கு எத்தனை முறை கொடுக்குறீங்க சொட்டு நீர்ல? வந்து நான் வந்து ட்ரிப்பு தான் போட்டிருக்கிறேன், சொட்டு நீர் தான் போட்டிருக்கிறோம். சரிங்க. இப்போ நம்ம ட்ரிப்பு போட்டிருக்கிறோம் இல்லைங்களா? இந்த ட்ரிப்பு வந்து இப்போ வந்து காய் பிஞ்சு வரும்போது தண்ணி நிறைய கொடுக்கணுங்க. ஒரு நாளைக்கு 100 லிட்டர் அந்த மாதிரி தண்ணி வரும்போது அந்த ரேஷியோல போகும். சரிங்க. அப்புறமா மழை பெஞ்சிருச்சுன்னா அது கிளைமேட் சேஞ்ச் ஆன உடனே நெல்லை பொறுத்த வரைக்கும் இயற்கையாவே எப்படி வருதோ அதை பொறுத்து. வெயில் அதிகமா அடிச்சா கொஞ்சம் பாதிக்கும். அப்ப தண்ணி தேவைப்படுறதுல உங்களுக்கு தண்ணி அதிகமா இருந்தா கூட வந்து மழை குளிர்ச்சி இருந்தா மட்டும்தான் இந்த காய் சீசன் நல்லா. தண்ணி வந்து சொட்டு நீர்ல ஒரு நாளைக்கு டெய்லி கொடுப்பீங்களா, இல்ல எத்தனை நாள் இடைவெளி? ஒரு நாள் 2 நாள் விட்டும் கொடுப்போம், டெய்லியும் கொடுப்போம். அதாவது குறைவா கொடுக்கும்போது 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓட்டுவோம். அப்புறமா இல்லைன்னா 2 நாள் விட்டா சேர்த்து ஓட்டணும். அதனால டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து விடுவோம் நான். சரிங்க. வளர்ச்சியில் வந்து நல்லா தாங்கும். ஆனா இந்த பூ பிஞ்சு காய் வரும்போது தண்ணி கண்டிப்பா அவசியம் இருந்தா மட்டும்தான் காய் நல்லா வரும். பூ பிடிக்கிற நேரத்துல, காய் பிடிக்கிற நேரத்துல, நல்லா காய் ஊற நேரத்துல. ஆமாங்க. அதுக்கு முன்னாடி வந்து தண்ணி தேவைப்படுறதில்லைங்க. 3 மாசம் 4 மாசம் அந்த துளிர் எடுக்கிற வரைக்குமே தண்ணி தேவைப்படுறதில்ல. பூ பிடிக்கிற காய் பிடிக்கிற நேரத்துல மட்டும் தண்ணி நிறைய கொடுக்கணும்னு சொல்றீங்க? ஆமா. சரி. இப்போ வந்து நீங்க பெரிய லெவல்ல பண்ணும்போது இது களை எப்படி எடுக்கிறீங்க? களை வந்து ரொட்டேட்டர் விட்டு வண்டி விட்டு டிராக்டர் தான் ஓட்டுவோம், ஓட்டிடுவோங்க. சரிங்க. ஓட்டிட்டு ரவுண்டா சுத்தி பேர் அடியில் போகாது இல்லைங்களா? பேர் மட்டும் கையில களை கொத்தி எடுத்துருவோங்க. ரொட்டாவேட்டர் ஓட்டம் போல முழுசா ஓட்டிடுவோம். 3 உழவு ஓட்டுவோம். வருஷத்துக்கு 3ல இருந்து 4 உழவு வரைக்கும் ஓட்டுவோம். மழை பெய்ய பொறுத்து. அந்த உழவு ஓட்டினாதான் இந்த செடிங்க காயாம இருக்கு, இல்லைன்னா தாங்காது வறட்சிக்கு. அது இல்லாம களையும் வந்து அதிகமா விட்டோம்னா இந்த செடியினுடைய அந்த பூச்சிங்க தாக்குதல் வந்து காய பாதிக்கும். அதனால அந்த உழவு ஓட்டிடுவோம். உழவு ஓட்டி தான் ரொட்டாட்டர் ஓட்டுவோம். டிராக்டர் உழவு தான் ஓட்டுவோம். அதுக்கப்புறமா 1 2 வந்து கையில எடுத்துருவீங்களா? ஆமா. இதுக்கு சுத்தி கையில எடுத்துருவோம். கையில எடுத்து பாத்தி கட்டி விட்டுருவோம். சரிங்க. ஐயா, இப்ப இந்த உரம் போடுறது வந்து இந்த செடி இருக்குன்னா செடி சுத்தி பறிச்சு விட்டுருங்க. எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வேற? ஒரு 2 அடி தள்ளி, 2 அடி 3 அடி தள்ளி போடலாங்க. எவ்வளவு வேணாலும் தள்ளி போடுற அளவுக்கு நல்லா தாங்க. வேற அடியில போடாம கொஞ்சம் தள்ளி போட்டா அந்த உரத்தை எடுத்துக்கும். அது பறிச்சு போட்டுட்டோம்னா மண்ணுக்குள்ளார போயிருங்க. கொஞ்சமா பறிச்சு போட்டா போதும். ஒன்றும் பெருசா இந்த வேர் வந்து மேல் தான் வரும். ஐயா, இப்போ வந்து நான் நடவு பண்ணிட்டு எப்போ வந்து எத்தனாவது வருஷத்துல உங்களுக்கு மகசூல் வர ஆரம்பிக்கும்? 3 வருஷம் முடிஞ்ச பின்னாடி மகசூல் வர ஆரம்பிச்சிருதுங்க ஓரளவுக்கு. 3 வருஷத்துல ஆரம்பிக்குதுங்க. நீங்க பொருளாதார ரீதியா வந்து எப்போ வந்து உங்களுக்கு கிடைக்குமா மகசூல்? தான் 3 வருஷம் முடியும், 4வது வருஷத்துல மகசூல் வரும். 4 வருஷத்துல உங்களுக்கு வரும் ஓரளவு. 4வது வருஷம் முதல் வருஷத்துல வந்து 2 டன் 3 டன் அந்த மாதிரி இருக்கும். சரிங்க. செடி கொஞ்சம் பெருசாக ஒரு ஏக்கருக்கு 10 டன் வரைக்கும். ஐயா, இப்போ வந்து 12 வருஷம் ஆச்சு. நீங்க இப்போ வந்து எவ்வளவு வருவீங்க வருஷம்? இப்போ வந்து ஒரு 10 டன் அந்த ரேஞ்சு எட்டும்.
10 டன் வருது ஏக்கர். ஒரு வருஷம் குறையும், ஒரு வருஷம் கூடும். அதனால வந்து எதையும் கரெக்டா துல்லியமா சொல்ல முடியாது. சரிங்க. ஐயா இப்போ ஒரு கேள்விங்க. ம். இப்போ கிருஷ்ணா சாகுபடி பண்ணியிருக்கீங்க. இது NA7 பண்ணியிருக்கீங்க. இப்போ மகசூல்னு பார்த்தீங்கன்னா, எது அதிக மகசூல் குடுக்குதுங்க? மகசூல்னு பார்த்தீங்கன்னா வந்து NA7 வந்து ஈல்டு வந்து அதிகமா வரும். ஆனா ஒரு போகம் மட்டும் வரும் இது. சரிங்க. கிருஷ்ணா வந்து 2 போகம் வர்றதுனால அது வந்து வருஷமெல்லாமே காய் இருந்துட்டு இருக்கு. அப்படிங்களா? ஆமா. ஐயா வந்து கிருஷ்ணா வந்து 2 டைம் வருது வருஷத்துல. இது ஒரே டைம்ல வருது. இப்ப கம்பேர் பண்ணும்போது எது அதிக மகசூல் குடுக்குது? கிருஷ்ணா விட NA7 தான் மகசூல் நல்ல அதிகமா வரும். மகசூல் குடுக்குது. மகசூல் அதிகமா வரும். இது வந்து காய் நல்லா இருக்குங்களா? காய் சைஸ் இது பெருசா வரும். ஓ, நல்ல மார்க்கெட்டிங் size இது வரும். நல்லா மார்க்கெட்டிங் இருக்குன்றீங்க. நல்லா இருக்கும். இதுக்கு ஒரு எப்படி இருந்தாலுமே இது மார்க்கெட்டிங்ல இது நல்லா இருக்கும். சரிங்க, சரி. ஐயா இதுவரைக்கும் வந்து நீங்க இந்த பெருநெல்லி சாகுபடி தொழில்நுட்பங்கள ஆ. தெளிவா எடுத்து சொன்னீங்க. நன்றிங்கய்யா. ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம்.